தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, உலகம் முடிவு பரிந்தும் என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு, என்னுடைய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே இங்கே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும், இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அருள் உங்கள் இதயத்தை ஆளுகை செய்யட்டும். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். இது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய கடன்களையும் இயேசு தீர்க்கிறார். இன்னைக்கு உலகமே கடலில் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசே கடலில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கிட்டோம்னா கடன் இல்லாத மனுஷனே இல்லை. ஆனால் கடன் என்பது எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்குங்கிறது தெரியும், கடன் பட்டிருக்கிறோங்கிறது தெரியுது, நாம் கடனாளிகள் என்பது தெரியுது. ஆனால் இந்த கடனை அடைக்கிறதுக்குரிய வழி தான் நமக்கு நிச்சயம் தெரியல. அதனால் இயேசு இன்னைக்கு ஒரு முக்கியமான இந்த கடனை அடைக்கக்கூடிய, கடனை தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வீக மனிதனாக, கடவுளாக இந்த உலகத்தில் அவதரித்தார் என்பது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கே நிச்சயம் இருக்குன்னா விளங்காமலும் புரியாமலும் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கே இது விளங்கலை அப்படிங்கும்போது, புரியலை அப்படிங்கும்போது, மற்றவர்களுக்கும் இது விளங்குறது, புரிகிறது கஷ்டமான விஷயம்தான். அதனால் இந்த சுவிசேஷம் என்பது முறைப்படி அறிவிக்கப்படவில்லை, மக்களுக்கு சரியான விதத்தில் போய் என்ன செய்யலைன்னா சேரலை. அதனால் இந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு நான் பார்க்க போகிற நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. பைபிளில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனுடைய உயிர் என்பது கடவுள் தந்த விளக்காக தீபமாய் இருக்கிறது என்று கணேசரார் சொல்றார். வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் கடவுள் மனிதனுக்கு தந்த ஆவி ஒரு விளக்கு, அது அவருடைய உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்து அறியும். இதெல்லாம் நீங்கள் விஷயத்தை கவனிக்கணும். இந்த விளக்கு, இப்போ இந்த இடத்துல லைட் இல்லை, ராத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா லைட்டையும் இங்கே ஆஃப் பண்ணியாச்சுன்னா, ஆஃப் ஆகிட்டுனா இங்கே என்ன இருக்கும், உள்ளே யார் இருக்கிறா, என்ன இருக்குது, என்னன்னு தெரியாது. தூண் எங்கே இருக்குது, சேர் எங்கே இருக்குது, டேபிள் எங்கே இருக்குன்னு நினைச்சியாது. இது போல் இந்த மனிதனை சிருஷ்டித்து உண்டாக்கி இந்த மனிதனுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். அது உயிர் என்ன, அந்த உயிரை ஊதுகிறார். இந்த உயிர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மனிதனுக்கு விளக்காய் இருக்கிறது. இது விளக்கு. இந்த தாவீது 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், தேவனே என் இருட்டை வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை நீர் ஏற்றுகிறீர், வியப்புணுகிறீர். கைதட்டி நல்ல விஷயம். இன்னைக்கு இந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, இன்னைக்கு இந்த விளக்கு செத்து போச்சு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனிதன் கடவுளுடைய வார்த்தையை, நாம் சொல்லுகிற இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். அது என்ன செஞ்சுட்டான்னா சாப்பிட்டான். ஏவாள் என்ன செஞ்சான்னா ஆசைப்பட்டா, அது மேலே அவளுக்கு இச்சை உண்டாயிடுச்சு. பாம்பு என்ன செஞ்சுன்னா இன்னொன்று தோட்டத்துக்குள்ளே சர்ப்பத்தை உள்ளே விட்டான். தோட்டத்தை பாதுகாத்து அதை பராமரிக்கும்படி மனுஷனுக்கு கொடுத்துருந்தாரு. அவன் முதலே தப்பு பண்ணிட்டான். என்னென்னா உள்ள சர்ப்பத்தை பாதுகாக்க வேண்டிய உள்ள சர்ப்பத்தை விட்டான். இன்றைக்கி நம்மளும் என்ன செஞ்சிட்டான்னா பிசாசை உள்ளே விட்டோம். குடும்பத்துக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே சாத்தான கிரியை செய்ய விட்டோம், வேலை செய்ய விட்டோம். அதனால் இன்றைக்கி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா ஆட்சி செய்து கொண்டு இருக்கான்.
அப்போ முதலாவது கடவுள் தன்னுடைய அந்த ஜீவனை, உயிரை கொடுக்கும்போது இந்த மனிதனுடைய இந்த ஆன்மா விளக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் எரிந்து கொண்டு இருந்தது. ஆனால் எப்பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுத்தானோ, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, அவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்தானோ, அப்பொழுது அந்த விளக்கு அணைந்து போய்விட்டது. அப்பொழுது இந்த ஆன்மா செத்து போய்விட்டது. இதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். அன்னைக்கு என்ன செத்துச்சு? உடல் இருந்துச்சு, ஆனால் உயிர் என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. இது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நல்லா விளங்கும், புரியும். ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு விளக்கு அணைஞ்சு கிடக்கிறதுனால இதனுடைய உண்மை, இதனுடைய ஆழம், இதனுடைய அர்த்தம் இன்னைக்கு என்ன செய்யலைன்னா யாருக்குமே என்ன செய்யலை, விளங்கலை. அதனால இப்போ இந்த விளக்கு மறுபடியும் எரியணும். அதனால தான் தாவீது சொன்னார், தேவனே என் இருண்டு கிடந்த என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய செத்துப்போன என் ஆவியை மீண்டும் உயிர்ப்பித்து விட்டீர். என் இருட்டை நீர் அகற்றி விட்டு இந்த விளக்குக்கு நீர் என்ன கொடுத்துட்டீர்னு சொன்னால் ஒளி கொடுத்து விட்டீர். இப்பொழுது உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நான் நடக்கிறேன். கைத்திட்டுக்கலாம் போகிறேன். அதனால நீங்கள் எத்தனை பேர் எத்தனை பைபிள் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பைபிள் தூக்கிட்டு ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஜெப கூட்டத்துக்கு போனாலும் சரி, கன்வர்ஷன் கூட்டம் ஓசை கூட்டத்துக்கு போனாலும் சரி, அது உங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் புரியாது. இது ஒரு மறைபொருள், இது ஆண்டவரின் அருள் வாக்கு, இது மறைபொருள். இந்த மறைபொருளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டும்தான் இது நமக்கு என்ன செய்யணும், புரியும். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ இந்த விளக்கு நமக்கு திரும்பவும் கிடைக்கணும்னு சொன்னால், இந்த விளக்கு திரும்பவும் நமக்கு ஏற்றப்படும் சொன்னால், திரும்பவும் இந்த ஆன்மா உயிர் இப்போ ஆன்மாங்கிறது செத்து போய் கிடக்கு. உலகத்தால், உலகத்தினுடைய மாயையினால், கோபத்தால், இந்த உலக ஆசை இச்சையினால், அந்த அன்னைக்கு இருந்த ஆதி மனுஷன் இருந்த அந்த கீழ்ப்படியாமையினால் இன்றைக்கி என்ன செஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மா செத்து கிடக்கு. ஆனால் கோயிலுக்கு போகிறோம். இந்த சரீரம் என்ன செய்யுதுன்னா கோயிலுக்கு போகுது, சாமி கும்பிடுது, சாமி ஆடுது, சகலத்தையும் என்ன செஞ்சிட்டுன்னா செஞ்சிட்ருக்கு, ஜெபம் கொடுத்து போகுது, அங்கே பாட்டு பாடுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அங்கே என்ன இல்லைன்னா விளக்கு இல்லாமல் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவன் செயல்படுறத, அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத, அவர் நமக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை, அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, அந்த பரலோக மேன்மை என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் அறிந்து கொள்ள முடியாதனால தான் திருட்டு விதி வந்தாச்சு. அவனு மனுஷன் செஞ்சிட்டு இருக்கான், கடன்லேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ என்ன செய்யணும்னா கடனில் இருக்கிறோங்கிறது கூட அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அதான் அன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க. அன்றைக்கி சேவியர் சொன்னாப்புல, எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு நம்ம சர்ச்சுக்கு போகிறவா என்ன செஞ்சாருன்னா ஒரு ஹிந்து சகோதரரை பார்த்து, நீங்கள் இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுதாப்பா. இயேசுகிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? அப்போ அவர் கேட்டாராம், இயேசுகிட்ட வந்தால் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்காது, அடைச்சி வரான். அது முடிவெட்டுற இடத்துல கடையில் பேசிகிட்டு இருந்திருக்கா. அப்போ சேவியர் சொல்லியிருக்கிறாப்புல, 3 லட்சம் கொடுத்தா நீ எங்கே வேணாலும் போவியா, எங்கே வேணாலும் போய் சேர்ந்துருவியா? இது உன் பதில் சரியான பதில் கிடையாது. லட்சியத்திற்காக இயேசுகிட்ட வருவதில்ல, லட்சியத்திற்காக இயேசுவின் இடத்துல வருகிறவனே யார்? உண்மையான ஒரு மனுஷன். அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட வரவங்க எதுக்காக வராங்கன்னு சொன்னால் பல லட்சங்கள் கிடைக்குமான்னு வராங்க. லட்சியத்திற்காக இயேசுவின் இடத்துல ஒரு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால் எதற்காக வர வேண்டும் என்று சொன்னால், உன் ஒப்பனாலையும் உன் தாத்தாவாலையும் பூட்டனாலையும் நீ கும்பிடுகிற எந்த குல தெய்வத்தாலையும் இந்த கடனை என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 30 தேவர்களாலும் அற்புதங்களை செய்ய முடியும். உனக்கு பணத்தை தர முடியும். திருப்பதி வெங்கடசலாபதி என்ன செய்ய முடியும் சொன்னால் உன்னை கோடீஸ்வரனாக்க முடியும். வேளாங்கண்ணிக்கு போனால் உனக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும், உனக்கு கல்யாணம் நடக்கும், பிள்ளை இல்லாத மலடிக்கு பிள்ளை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். திருச்செந்தூருக்கு முருகன் கோயிலுக்கு போனால் எல்லாம் கிடைக்கும், அத்தனையும் கிடைக்கும். இந்த உலக காரியங்கள், உலகத்தில் உள்ள அனைத்து சௌந்தரியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஜெபக்கூட்டத்துக்கு போனால் எல்லாம் கிடைக்கும். உன் கடன் தீர வேண்டும் என்று சொன்னால் நீ பட்ட கடன் அல்ல, முன்னால் அந்த ஏதேன் தோட்டத்தில் பட்டாம் பார்த்துங்க கடன், பாவக்கடன். இந்த கடனை தீர்ப்பதற்கு, தொலைப்பதற்கு, இந்த கடனிலிருந்து அந்த கடன் தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்னா கடனாளியாக இருக்கிறோம். எத்தனை பேர் இது நம்புறீங்க, ஒத்துக்கொள்றீங்க? ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நாம் எல்லாரும் முதல் மனுஷன் பட்ட கடனை இன்னைக்கு நம்ம மேலே வச்சுட்டு போயிட்டான். இனி நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் மேலேயும் அது இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மேலேயும் இந்த கடன் என்ன செஞ்சிருக்குன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
முதல்ல இந்தியாவில் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல இருந்த அந்த நம்ம நாட்டை இந்தியாவை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச தலைவர் என்ன செஞ்சாருன்னா கடன் வாங்கினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவராக வர்றாங்க. ஆனால் எந்த தலைவராலும் இந்த கடனை என்ன செய்யலை. இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லார் மேலேயும் ஏகப்பட்ட கடன்கள் என்ன செஞ்சுருக்குன்னா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு வச்சுருக்கு. ஹலோ, இது போல் முன்னால் உள்ள நம்முடைய முற்பிதா அந்த ஆதி மனிதன் ஆதாம் கடனை என்ன செஞ்சு வச்சுட்டாருன்னா நம்ம மேலே எல்லார் மேலே என்ன செய்யணும்னா வச்சுட்டு அவர் போயிட்டார். இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா கடன்பட்டு இருக்கிறோம். இந்த கடனை அடைக்கிறதுக்கு அதான் சொன்னேன், ஒன்னாலையும் முடியாது, உன் ஒப்பனாலையும் முடியாது, உன் தாத்தாவாலையும் முடியாது, உன் பாட்டனாலையும் முடியாது, நீ வணங்குகிற குல தெய்வத்தாலையும் முடியாது, உனக்கு இருக்கக்கூடிய போதகர் பாஸ்டராலேயோ சாமியாராலேயோ ஐயராலேயோ பூசாரியாலேயோ யாராலையும் இந்த கடனை தீர்க்க முடியாது. இந்த கடனை தீர்ப்பதற்குரிய ஆற்றலும் சக்தியும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா மனிதனும் தெய்வமாகிய இயேசு ஒருத்தர் தான். அதனால அந்த கடனை நீ தீர்க்கிறது வரைக்கும் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா முக்தி அடைய முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. விவேகானந்தர் சொல்றாரு, இயேசுவை நீ மற்ற கடவுளோடு ஒப்பிட்டு பேசுவாய் என்றால், இந்த முக்கோடி தேவர்களோடு நீ ஒருவராக நினைத்தால் அது தெய்வ குற்றம். ஞான தீபம் புஸ்தகத்தில் நினைக்கிறாருன்னா சொல்றார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ணர் பகவான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் விவேகானந்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, கடவுளை நேருக்கு நேராக பார்க்க முடியுமா, பேச முடியுமா? நானும் நீ எப்படி பேசி கொண்டிருக்கிறோமோ இது போல அவரோடு பேச முடியும். கைதட்ட மாட்டேன். இன்னைக்கு கடவுளோடு முகமுகமாக நேருக்கு நேரம் அங்கே பேசக்கூடியவங்க யார் இருக்கிறா? ஏன் பேச முடியலை? இந்த பாவ கடன் இருக்கிறது வரைக்கும், இந்த விளக்கு அணைஞ்சு கிடக்கிறது வரைக்கும், இந்த ஆன்மா செத்து கிடக்கிறது வரைக்கும் இறைவனோடு யாரும் என்ன செய்ய முடியாது. கொடுத்து போகலாம், கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், சாமி ஆடலாம், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணலாம், போதிக்கலாம். ஆனால் கடவுளோடு என்ன செய்ய முடியாது. அதை பேசணும்னு சொன்னால், கடவுளோடு பேசணும்னு சொன்னால் இந்த விளக்கை திரும்பவும் தெய்வத்தால் மட்டும்தான் எரிய வைக்க. அந்த தெய்வம் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நானே இந்த உலகின் ஒளி. இப்போ நீங்க பைபிளுக்குள்ள வாங்க. கொலோசியர்கள் திருமுகத்தில் 2வது அதிகாரம் 14-15 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, கொலோசியர் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கடன் கொண்ட பத்திரத்தை, இந்த மொழிபெயர்ப்புல கடன் கொண்ட பத்திரம் எல்லாம் கவனிச்சுக்கணும். நமக்கு ஒரு பத்திரத்தை என்ன செஞ்சிட்டான்னா சாத்தாங்க எழுதி வாங்கிட்டான் முதல் மனுஷன்கிட்ட. அவன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இனி எனக்கு தான் அடிமை, நான் சொல்கிறதுபடி நீ செஞ்சால் நீ யாரை போல மாறிடுவ, கடவுளை போல அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒப்பந்தத்தை என்ன செஞ்சிட்டான்னா வாங்கிட்டான். இப்போ அவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் கடன்பட்டு பாவத்துக்குள்ளாகிவிட்டான், சாபத்துக்குள்ளாகிவிட்டான். இப்போ இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த கடலிலிருந்து தீர்க்கிறதுக்கு கடவுள் என்ன செஞ்ச ஏற்பாடு, இந்த திட்டம் தான் அது. இப்போ இதில் வாசி செல்லில் அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்கன்னு கூட அனுப்பியிருந்தேன். நமக்கு எதிரடையாயும் நமக்கு விரோதமாக இருந்த தீர்ப்பின் கையெழுத்தை அழித்து அதை சிலுவையிலே ஆணி அடித்து முழுவதும் ஒழித்து போட்டார். 2வது ஆர்சி பைபிளில் வாசிக்க பார்ப்போம். அதிலே வாசி. மேலும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து தள்ளி மகா தைரியத்தோடு நான் அனுப்புனது இருக்கா? ஆர்சி பைபிள் அதை வாசி. பைபிள் வாசிப்பா, நீ வாசிப்பா. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த தீர்ப்பின் கையெழுத்தை அழித்து அதை சிலுவையில் அறைந்து முழுவதும் ஒழித்து போட்டார். அடுத்து கீழே நமக்கு எதிரடையாக மேலும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும்
உரிந்து தள்ளி மகா தைரியத்தோடு அவைகளை பிரசித்தமாய் காட்டி தம்மில் தாமே அவைகளின் மேல் வெற்றி கொண்டாடினார். கீழே அதான் வாசி. நாம் எல்லோரும் ஜென்ம பாவத்தினாலும் கர்ம பாவத்தினாலும் நரக நித்தியமான மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டவர்களாய் பிசாசுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இதான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்னா, முன்னால அந்த கர்ம பாவத்தினாலும் ஜென்ம பாவத்திலையும் நித்திய காலமா பிசாசுக்கு அடிமையாகவும் நித்திய மரணத்திற்கும் என்ன செஞ்சிட்டோம்னா அன்னைக்கு கையளிக்கப்பட்டோம். ஆனால் இயேசுநாதர் தம்முடைய திரு இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நமக்கு விரோதமாய் இருந்த நித்திய மரண தீர்ப்பை தம்முடைய மரணத்தினாலே அழித்து அந்த தீர்ப்பின் சாதனத்தை தம்முடைய சிலுவையிலே அறைந்து நிர்மூலமாக்கினார். அன்றியும் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த பசாசுகளின் அதிகாரத்தையும் ஆளுகைகளையும் புடுங்கிக் கொண்டு அவைகளை வெறுமையாக்கி அந்த ஆளுகையை தாமே எடுத்துக்கொண்டு மரணத்தையும் பசாசையும் ஜெயித்த சீலனாய் அவர் கல்லறையை விட்டு எழுந்தறினார். கைதட்டி நிச்சயம் ஏற்படுத்திய ஞானஸ்நானத்திலே பாவம் அவரோடு கூட நாமும் அவரோடே கூட பாவத்துக்கு மரித்து அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடே கூட நித்திய ஜீவியத்திற்கு உயிர்த்தெழுந்தவர்களானோ. ஒரு கைதட்டி என்ன செய்வோம்? திரும்ப கவனிச்சு பார்ப்போம். நமக்கு எதிராக நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எல்லோருக்கும் எதிரான விதிகள் பல கொண்ட கடன் பத்திரம் ஒன்று இருந்தது. நம்ம எல்லோருக்கும், உனக்கு எதிராக எனக்கு எதிராக கடன் பத்திரம் ஒன்று இருந்தது. அதை அழித்து விட்டார். ஐயோ, சிலுவையிலே அறைந்து ஆணியடித்து இந்த கடனை அவர் என்ன செய்து விட்டார்? தீர்த்து விட்டார், ஒழித்து விட்டார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நம்முடைய நடுவில் இராதபடி, நம்முடைய இருதயத்தில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அதை அழித்து போட்டார். கைதுகளை பார்ப்போம். இந்த இயேசுகிட்ட ஏன் வரணும்? இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை ஏன் வழிபடணும்? கிறிஸ்தவ மதத்துக்கு சொல்லலை, கிறிஸ்தவ மதத்துக்கு வான்னு சொல்லலை. அப்போ தான் சேவியர் அந்த ஆள்கிட்ட சொன்னாராம், நீ கிறிஸ்தவ மதத்துக்கு வான்னு சொன்னால் தப்பு, இயேசுகிட்ட வான்னு சொன்னால் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. இயேசுகிட்ட ஏன் வரணும்னு சொன்னால் உன் கடனை தீர்க்கிறது இருக்குது. அதான் சொல்கிறேன், எல்லா தேவர்களாலும் உனக்கு சொத்தை கொடுக்க முடியும், செல்வத்தை கொடுக்க முடியும், பிள்ளையை கொடுக்க முடியும், மாங்கல்யத்தை கொடுக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையில் வேற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஆனால் கடனை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், கடனை என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் உன் கடனை, பாவம் என்கிற அந்த கடனை முற்பிதா உன்னுடைய கர்மத்தை, அதாவது கர்ம பாவத்தையும் ஜென்ம பாவத்தையும் இந்த பூமியில் நாம் செய்யக்கூடிய இந்த பாவத்தையும் மாற்றக்கூடிய, அதை அழிக்கக்கூடிய
அதிலிருந்து நம்மளை மீட்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கும். இதை கலாத்தியர்கள் திருமுகம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இது எடுக்க இவ்வளோ நேரமா? இதுதான் எனக்கு நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கேற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று வாசிப்போம். நல்லா நீங்க கவனிக்கணும். அவர் நம்மை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு எதிலிருந்து நம்மளை விடுவிக்க வந்தார்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய பிதாவாகிய படைப்பாளனாகிய அவருடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கைதுக்கு என்ன செய்வோம்? இந்த சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க, கடன் பட மாட்டீங்க. கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார். கைதிட்டு படுவோமா? கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் கூடைத்திடுவார். இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் கூடைத்திடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தனத்தானே தந்தானே தந்தனத்தானே தானே. கடன் தொல்லை. இந்த கடன்ங்கிறது ஒரு பெரிய தொல்லை. இன்னைக்கு ஒன்று தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறது. பொண்டாட்டி தொல்லை, புருஷன் தொல்லை, புள்ள தொல்லை, மாமியா தொல்லை, நாத்தனா தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, பங்காளி தொல்லை. இந்த தொல்லையெல்லாம் எதில் வருதுன்னு சொன்னால் இந்த பாவம் என்கிற கடனால் வருது. இந்த பாவக்கடன் இருக்கிறது வரைக்கும் அத்தனை பேருடைய தொல்லையும் ஒன்று என்ன செஞ்சிருக்குன்னா விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் நல்லா நீ கவனிக்கணும். பிரபஞ்சம்னா யாரு? பிரபஞ்சம்னா யாரு? ஓம் தொல்லதான், ஓம் பொண்டாட்டி தான், ஓம் புருஷன் தான், ஓம் புள்ளதான், ஓம் மாமியா தான், ஓம் நாத்தனா தான், ஓம் கூட இருக்கக்கூடிய உன் வீட்டார் தான் சத்துரு. இந்த தொல்லை இவங்கெல்லாம் இந்த தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா, தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னா, இவன் மனம் திரும்பி இந்த இயேசுவனிடத்தில் அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி என் கடனை நீர் தீர்த்து இந்த கடன் இதிலிருந்து பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிங்க. கோயிலுக்கு போனால் போதாதுங்க, திருவிழா கொண்டாடினா போதாது, சாமி கும்பிட்டா போதாது, கூட்டத்துக்கு போனால் போதாது, இப்படி பிரசங்கங்களை கேட்டால் பிரசங்கம் பண்ணினா கூட போதாது. நீ என்ன பண்ணணும்னா தனியாக போய் இயேசுகிட்ட போய் என்ன செய்யணும்னா, ஐயா சாமி, ஏசப்பா, ஏசு சாமி நீ வா, நான் பெரிய கடலில் இருக்கிறேன். பெரிய யாருக்காவது நம்ம இப்படி ஒரு கடலில் இருக்கிறேன்னு தெரியுமா? இவ்வளோ நாள் கோயிலுக்கு வரையில இப்படி ஒரு கடலில் இருக்கிறேன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்களேன் வாய் திறந்து. தெரியாது. ஏன்னா இது யாரும் என்ன செய்யலை, சொல்லலை, இது அறிவிக்கிறவன் இல்லை. முன்னால் அவன் என்ன செஞ்சுட்டு போயிட்டான், கடனை வச்சுட்டு போயிட்டாங்கிறது எப்போன்னு தெரியும்னு சொன்னால், நம்ம கோர்ட்டுக்கு போய் ஒருத்தர் நம்ம மேலே கேஸ் போட்டு இந்த கடனை தீர்த்தா தான் அந்த சொத்தை வீட்டுக்கு போக முடியும்னு சொன்னால் தான் நமக்கு கடன் என்ன செய்யும். இப்போ நமக்கு சொத்து இருக்குது, இந்த சொத்தை நம்ம தாத்தா இணைஞ்சிட்டு போயிட்டாருன்னா, பாட்டை இணைஞ்சிட்டு போயிட்டாருன்னா, இன்னொருத்தருக்கு இணைஞ்சிட்டு போயிட்டாரு, வித்திட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம இணைஞ்சிட்டு இருக்கிற அந்த சொத்தை அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ எதிராளி சாத்தா என்ன செய்யறான்னா கேஸ் போடலாம். முன்னால் மனுஷன் என்ன செஞ்சிட்டான், இது எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இந்த ஏதேன் தோட்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை என்ன செஞ்சிட்டான்னா எனக்கு என்ன செஞ்சிட்டான், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எனக்கு கையில் கொடுக்கப்பட்டுட்டு இப்போ இதை நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற,
நீ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற, உனக்கு சொந்தம் கொண்டாட உரிமை கிடையாது. இந்த கடனை அடைச்சா உனக்கு இது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்போ கடவுள் என்ன செய்கிறாருன்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு யார் அனுப்புனா அந்த கடனை அடைக்கலாம், அந்த கடனை எப்படி தீர்க்கலாம்னு அவரே என்ன செய்கிறாரு முடிவு பண்ணி தானே மனு அவதாரம் எடுத்து அவரே என்ன செய்கிறாருன்னா, அன்னை மரியாதை வயிற்றுல மாசற்ற அந்த தூய ஆவியினால என்ன செய்கிறாருன்னா, கன்னி மரியாதை இடத்துல அவர் குழந்தையாக பிறந்து இந்த பூமியில் வளர்ந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி சாத்தான்கிட்ட சொல்கிறார், இங்கே வா, நீ இந்த உயிர் தான் சொத்து. இப்போ நமக்கு இந்த உயிர் சொத்துங்கிறதே நமக்கு என்ன செய்யாது சொல்லுங்கள். நம்ம சொத்துன்னா நிலத்தையும் ஆட்டையும் மாட்டையும் நகையையும் பொண்ணையும் பொருளையும் சொத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து எதுன்னு சொன்னால், உனக்கு விலையேறப்பட்ட சொத்து எதுன்னு சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய இந்த விளக்கு, இந்த ஆன்மா. கைதிட்டு கிளம்பும் ஆன்மா செத்து கிடக்குங்கிற ஓர்மே இல்லாமல், இந்த விளக்கு அணைஞ்சு கிடக்குறதுங்கிறது என்னமே இல்லாமல் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? கோயிலுக்கு போயிட்டு, கூட்டத்துக்கு போயிட்டு, ஜெபம் பண்ணிக்கிட்டு, சாமி குடிக்கிட்டு, சாமி ஆடிக்கிட்டு, திருவிழா கொண்டாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற. இதில் உனக்கு இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நடக்கும். ஆனால் பாவ மன்னிப்பு கிடைக்காது. என்ன கிடைக்காது? உன் கடன் தீராது. இந்த கடனை தீர்க்கணும்னா நீ இயேசுகிட்ட தனியாக உட்காந்து, இப்படி கூட்டத்தோட கூட்டமாக கோயிந்தா போடுறதில்லை, தனியாக இது வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லி தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தனியாக உட்காரணும். இங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிற, நீ தனியாக உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீ என்ன செய்யணும்னா, உன்னுடைய நெற்றி 3வது கண்ணை திறந்து, இறைவா, உன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த இயேசு கிறிஸ்துவ எனக்காக இந்த உலகத்துக்கான என் மேலே வச்சு அன்பினால் அனுப்பினேன். இந்த சக்தி எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன், வாழ்ந்துட்டேன். இப்போ தான் எனக்கு இந்த கண்ணு திறக்கப்படுது. இப்போ தான் அந்த சுவிசேஷத்தை நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த பாவ கடனை யாராலையும் தீர்க்க முடியலை. எனக்கு முன்னால் இருந்த ஆபிரகாமாலேயோ ஈசாக்காலேயோ யாக்கோவாலேயோ, அதுக்கு அவங்களுடைய வாரிசு இந்த 12 கோத்திரத்தாலேயோ தாவீதாலேயோ மற்ற தீர்க்கதரிசியாலேயோ யாராலையுமே என்ன செய்ய முடியலைன்னா தீர்க்க முடியலை. அவ்வளோ பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த உலகத்தில் மாண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பரதேசிக்கு போயிட்டாங்க, பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அவெல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், பாதாளத்தில் போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிறைப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் அவங்க சாத்தான் நினைஞ்சிட்டாங்க, சிறைப்படுத்தி விட்டாங்க. அப்போ இதை யார் மீட்கிறது அப்படிங்கும்போது தான் இயேசு இங்கே என்ன செய்கிறாரோ வர்றாரு. இயேசுநாதர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சிலுவையிலிருந்து நேர இறங்கி எங்கே போகிறாருன்னு சொன்னால், இந்த பாதாளத்துக்கு போகிறார். மேற்பாதாளம் கீழ்பாதாளம் 2 பாதாளம் இருக்குது. கீழ்பாதாளத்தில் யார் இருப்பாங்கன்னா தீயவர்கள் இருக்கிறார்கள். மேல் பாதாளத்தில் பரதேசியில் யார் இருக்கான்னு சொன்னால் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இயேசுனுடைய இந்த சந்ததிகள், விசுவாசத்திலே வாழ்ந்த சந்ததிகள் பூரா எதில் இருக்கிறாங்க. தான் ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா, ஆபிரகாம் மடியில் எங்கே போய் உட்காந்து மேல் பாதாளத்தில் உட்காந்துருக்கிறார். இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது பைபிளில். அப்போ நீங்கள் என்ன கவிஞனும், இந்த பாதாளத்தில் இருந்த இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகளை வெளியரங்கமாய் பப்ளிக்காக என்ன செய்கிறாருன்னா, அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை இடித்து தகர்த்து, ஏ பிசாசே, இந்த உன்னுடைய கடன் பத்திரத்தை நான் இப்போ என்ன செய்ய கிழித்து போடுகிறேன், இந்த சிலுவிலை ஆணி அடித்து அதை ஒழித்து விடுகிறேன், என் இரத்தத்தை சிந்தி கட்டப்பட்ட இந்த பரிசுத்தவான்களுடைய ஆன்மாக்களையும் இனி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை விசுவாசிக்கிற அத்தனை விசுவாசிகளுடைய ஆன்மாக்களையும் நான் விடுதலையாக்கி பரலோகம் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அவர்களை பரலோகத்துக்கு பாவனையாக இழுத்துச் சென்றார். கை தட்ட மாட்டாங்க, நல்லா தட்டுவது. இதை 15வது வசனம், கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் என்ன செய்யணும் தெளிவாக சொல்லுகிறது. இதில் வாசி பார்த்து வாசி பார்ப்போம். இதில் வாசி எடுத்துட்டியா? நாம் எல்லோரும் ஜென்ம பாவத்தினாலும் கர்ம பாவத்தினாலும் நரக நித்திய மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டவர்களாய். நல்லா கவனிச்சுக்கோ, யாருக்கு அடிப்பைய இந்த வசனம் நான் சொன்ன விஷயங்கள் புரியுதா? இப்போ இத்தனை பரிசுத்தவான்களும் இந்த ஆவிகளும் ஆன்மாக்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பசாசுகளுக்கு அடிமைப்பட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் பாதாளத்திலே கட்டப்பட்டு இருந்தார்கள். கீழவாசி. ஆனால் இயேசுநாதர்
தம்முடைய இயேசுநாதர் தம்முடைய திரு ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி. அவர் என்னையா பாவம் செஞ்சாங்க? இந்த பாவம் தான். அந்த பாவம் கடனை இணைச்சுதான் தீர்த்து நமக்கு விரோதமாக இருந்த நித்திய மரண தீர்ப்பை, கடைசி வரைக்கும் உனக்கு என்னதான் மரண தீர்ப்பு தான். அந்த ஆன்மா இணைச்சியாருன்னா மரணத்தில் இருக்குன்னு சொன்னால் அது மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால ஆன்மாவை இணைச்சாருன்னா அந்த மரண தீர்ப்பிலிருந்து விடுவித்து உயிர்ப்பித்து தம்முடைய மரணத்தினாலே அழித்து அந்த தீர்ப்பின் சாதனத்தை தம்முடைய சிலுவையிலே அறைந்து நிர்மூலமாக்கினார். கைதிக்கு ஆண்டவருக்கு நிச்சயம் வாசி விட்டதில் வாசி. அன்றியும் நம்மை யார் அடிமைப்படுத்தியிருந்தா, யாருக்கு அடிமையா இருந்தோம்? நம்மை அடிமைப்படுத்தியிருந்த பசாசு அவருடைய ஆவிகள் அனைத்தையும் ஆளுகையையும் பிடிங்கிட்டாரு. அந்த ஆளுகையை அவன் கூட்டத்து இருந்த அதிகாரத்தை புடுங்கி அவைகளை வெறுமையாக்கி ஒண்ணுமில்லாமாக்கி அந்த ஆளுகையை தாமே எடுத்துக்கொண்டு மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்த ஜெயசீலனாய் கல்லறையை விட்டு எழுந்தரில் நான் கைது பார்ப்போம். நல்லா இயேசுடைய மரணம் எதுக்குன்னு விளங்குதா? சும்மா போய் சிலுவை செஞ்சுக்கிட்டு போய் அந்த இதை முத்தம் செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். அதனால் இந்த ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் சிலுவையிலே ஸ்டார்ட் ஆகுது, மனம் திரும்புதலே ஸ்டார்ட் ஆகுது, மறுரூபம் ஆகுறதுலே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த விஷயத்தை புரிஞ்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், என்ன உங்களுடைய கேள்வி என்னென்னா இது ரைட்டு தான். இப்போ என்ன பண்ணணும்? நீ தனியாக உட்காரணும். இயேசுவே அவன் பாதத்தில் உட்கார்ந்து அவரை அழைக்கணும். அழைச்சி இதையெல்லாம் இந்த வசனத்தை நீ சொல்லி, இந்த வார்த்தையை நீ சொல்லி, இது உண்மை என்ன நான் நம்புகிறேன்பா, இந்த வார்த்தையின்படி அந்த கடனை தீர்த்தாத்தான் என் வாழ்க்கையில் என்ன வரும்னு சொன்னால் விமோசனம் வரும், என் நிலம் நல்லா விளையும், என் ஆடு மாடுகள் நல்லா பலன் தரும், என் மனைவி எனக்கு ஒழுங்காக நினைச்சிவா, என்ன அன்பு செய்வா, எனக்கு கருணை காட்டுவா, எனக்கு செய்ய வேண்டிய பணிவுடைய செய்வா, என் புருஷன் என்ன செய்வான், அப்போ தான் என்ன அன்பு செய்வான், எனக்கு என்ன செய்வான், நல்ல ஒரு புருஷனாக இருக்கும். உன் புருஷன் உனக்கு நல்ல புருஷனாக இருக்குன்னா, உன் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்குன்னு சொன்னால் இந்த கடனை தீர்த்து இந்த பிசாசுடைய ஆட்சியை உன்னிலிருந்தும் உன் குடும்பத்திலிருந்து அவர் என்ன செய்யணும்னா விடுவிக்க வேண்டும். இதுக்கு நீ தனியாக என்ன செய்யணும்? உட்காரணும். உட்கார்ந்து இந்த வழக்கை என்ன செய்யணும்னா திரும்பவும் இயேசுக்கு எடுத்துகிட்டு போய் இதை நீ என்ன செய்யணும், நீயே வக்கீலாக இருந்து வாதாடி இந்த விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சிலுவையிலே அவர் கொடுத்த வெற்றியை, அந்த ஆசீர்வாதத்தை நீ இப்போ என்ன செய்யணும்னா எடுத்துக்கொள்ள வேண்டும், ரிசீவ் பண்ண வேண்டும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கைதிகளை பார்ப்போம். இதை பாஸ்ட் ஜெபம் பண்ணுவார், பிரதர் ஜெபம் பண்ணுவார்னா நீ என்ன செய்ய வேண்டியதான், அப்படி இருக்க வேண்டியதான், இருந்த நிலையில தான் இருக்கணும். ஏதோ சின்ன சின்ன அந்த தைலத்தை போட்டால் தலைவலி போகும், மாத்திரையை போட்டால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தலைவலி போகிற மாதிரி அப்பப்போ இந்த ஜெபம் பண்ண நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உனக்கு நித்திய பிரச்சனை, நித்திய தீர்வு, நித்திய விடுதலை வேணும்னு சொன்னால் நீ சிலுவை அண்டை வந்து அந்த சிலுவையில் நடந்த நிகழ்ச்சியை நீ தேவனிடத்தில் என்ன செய்யணும் சொல்லி அறிக்கையிட்டு அதை ஆர்குமெண்ட் பண்ணி நீ ஆர்குமெண்ட் பண்ணணும். நாம தான் இன்றைக்கி யார் ஒரு பெரிய லாயராக இருக்கிறோம். விசுவாசிகள்னால் லாயர், ஒரு வக்கீல், மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவாக இருந்து நீதிமன்றத்தில் நீதிபதிக்கும் தன்னுடைய கட்சிக்காரருக்கும் நின்று ஊடால நின்று வாதாடக்கூடிய நீங்கள்லாம் யாருன்னு சொன்னால் வக்கீலுங்க. இந்த மனம் திரும்புதல் மறுபிறப்பு உங்களை எப்படி எந்த நிலையை கொண்டு போகுதுன்னு சொன்னால் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, சந்நிதிக்கு முன்பாக அவரோடு இதுதான் எழுதுன்னு சொன்னால் முத்தி அடைந்த வாழ்க்கை, இதான் மீட்கப்பட்ட வாழ்க்கை. இதைத்தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் பகவான்கிட்ட கேட்குறாரு, நீங்களும் நானும் கடவுளோடு, நானும் நீரும் பேசுகிற மாதிரி கடவுளோடு பேச முடியும். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கள், இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள், இந்த ரகசியத்தை விசுவாசித்து கடவுளிடத்தில் போய் உட்கார்ந்து நீ இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விஷயங்களை சொல்லி என் பாவத்தை, இந்த கடனை தீர்த்து இந்த அணைஞ்சி கிடக்கிற என் விளக்கை நீர் எரி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே தேவனே என் இருட்டை நீர் வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை எரிய பண்ணுகிறீர். கைதிட்டுகளை பார்ப்போம்.
நீ கூட்டத்தில் போயிட்டு இப்படி கையை தட்டிட்டு வந்தால் நடக்காது. நீ தனியாக உட்காரு. இயேசு வந்தே வா. இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்காக? ஏன் இயேசுகிட்ட வரணும்? இயேசுகிட்ட வானா நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ இன்னைக்கு இவங்களும் எங்கள் சபைக்கு வந்துடு, எங்கள் கூட்டத்துக்கு வந்துடு, எங்கள் இப்போ நற்செய்தி கூட்டம் அற்புத பெருவிழா, நோய் தீருது, பேய் தீருது, கஷ்டம் போகுது, உங்கள் கண்ணீர் கவலையை தீர்க்கிறார், இப்படித்தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறானா இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷம்னா என்ன? உன் கடனை தீர்க்கிறது தான் மெயின் வேலை. இதைத்தான் என் பிசாசு செஞ்சிட்டு இருக்கானே. இதைத்தான் மற்ற சீடர்கள், இயேசுடைய சீடர்கள் செஞ்சிட்டு இருக்காங்களே. இதுக்கு எதுக்கு இயேசு வரும்? இதுக்கு எதுக்கு இயேசு மறிக்கணும்? இதுக்கு எதுக்கு அவர் ரத்தம் சிந்தணும்? இதுக்கு எதுக்கு அவர் கடவுள் மனித அவதாரம் எடுக்கணும்? அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் அதான் சொல்கிறேன். எந்த தேவர்களாலும், அந்தோனியார் எடுத்துக்கோங்க, மற்ற புனிதர்கள் எடுத்துக்கோங்க, இவங்களால் என்ன செய்யணும்? எல்லாம் நடக்கும். உன் வேண்டுதல்லாம் கிடைக்கும். ஐயோ நாங்கள் வேண்டுதல் பண்ணோம், எல்லாம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அந்த மரிசிலோகா சொன்னாப்புல, அந்த மாதா தாயி, அந்த திருக்குடும்பம், அம்மா, சூசியப்பரு, இஞ்ஞாசியார் எல்லாத்தையும் சொன்னாப்புல. ஓகே, எல்லாராலும் என்ன செய்ய முடியும்? வீடு கொடுத்தாங்க, எனக்கு சுகம் கொடுத்தாங்க, குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கடனை அவங்களால் தீர்க்க முடியும். இந்த கடனை ஒரே ஒருத்தர் இயேசு ஒருவரால் தான் தீர்க்க முடியும். கைத்தறிகள் பார்ப்போம். நல்லா கரங்களை தட்டி.